நண்பர்களே, ஒரு மகான் சொல்லியிருக்கிறார், சத்தமாக பேசினால் சிலர்தான் கேட்பார்கள், ஆனால் வார்த்தைகளுக்கு சக்தி இருந்தால் பலர் கேட்பார்கள். வணக்கம். புத்த தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்ட ஒரு கதையை இன்று நான் இங்கே பகிர்கிறேன். நம்மில் பலரும் அடிக்கடி யோசிப்போம், அது அப்படி நடக்கக்கூடாது, நடந்தது நல்லதாக இல்லை. நான் ஒரு வழியை கண்டுபிடித்திருந்தால், அல்லது ஒருவரிடம் ஆலோசனை கேட்டிருந்தால், அல்லது என் சொந்த புத்தியை பயன்படுத்தியிருந்தால் இந்த கஷ்டங்களை நான் அனுபவிக்க வேண்டியதில்லை, இன்று இப்படிப்பட்ட துன்பங்களில் சிக்கியிருக்க மாட்டேன் என்று. இவ்வாறு நாமே நம்மை குற்றம் சொல்லிக்கொண்டு துக்கப்படத் தொடங்குகிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட பச்சாத்தாபத்தால் எந்த பயனும் இல்லை. எவ்வளவு முயன்றாலும், லட்சக்கணக்கான முறை முயற்சி செய்தாலும் உங்கள் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. காரணம், இப்படியான சிந்தனைகள் உங்களுக்கு கவலை மட்டுமே தரும். ஆனால் இந்த கவலை அல்லது பச்சாத்தாபமே நமக்கு பயனுள்ளதாக மாறவும் முடியும். கடந்த விஷயங்களைப் பற்றி சிந்திப்பது எப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்று பலர் ஆச்சரியப்படுவார்கள். நாமே இப்போது துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் இருக்கிறோம். அப்படி இருக்க இது எப்படி பயன் தரும் என்று. நண்பர்களே, அந்த தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு உங்களை மாற்ற முயற்சி செய்தால் உங்கள் எதிர்காலத்தை நீங்களே மாற்றவும் மேம்படுத்தவும் முடியும். கடந்த கால தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டு உங்களை புதுப்பிக்க முயற்சி செய்யும் போதே அது உண்மையில் அர்த்தமுள்ள பச்சாத்தாபமாக மாறுகிறது. இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் இந்த புத்த கதையின் மூலம் இப்படிப்பட்ட பச்சாத்தாபங்களில் இருந்து விடுபட சில வழிகளை நான் உங்களிடம் பகிர்கிறேன். உங்கள் கடந்த கால தவறுகளை மறந்து நீங்கள் ஒரு புதிய மனிதராக எழுந்து நிற்க முடியும். தங்களை சந்தேகப்படுபவர்களுக்கும் தங்களின் சிந்தனைகளில் சிக்கியிருப்பவர்களுக்கும் கடந்த கால தவறுகள் தொந்தரவு செய்பவர்களுக்கும் இது ஒரு வரமாக மாறலாம். ஒரு நகரத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். தனது கர்மங்களைப் பற்றி அவன் மிகுந்த கலக்கத்தில் இருந்தான். 30 ஆண்டுகள் கடுமையாக உழைத்தும் அவனுடைய முயற்சிகளுக்கு எந்த பலனும் கிடைக்காத போது அவன் மனதளவில் உடைந்து போனான். உள்ளுக்குள் முழுமையாக நம்பிக்கை இழந்த நிலையில் இறுதியில் அவன் துறவியாக முடிவு செய்தான். என் உலகியலான வாழ்க்கையில் என்னால் எதையும் அடைய முடியவில்லை, ஆனால் என் துறவி வாழ்க்கையில் நான் நிச்சயமாக ஏதாவது அடைவேன். எந்த விலையையும் கொடுத்தாலும் நான் உண்மையை தேடி பிடிப்பேன் என்று அவன் மனதில் உறுதியான முடிவு எடுத்தான். 5 ஆண்டுகள் கடந்தன. ஆனால் அவனுடைய மனம் அவன் கட்டுப்பாட்டில் இல்லை. பிச்சை எடுக்க நகரங்களுக்கு செல்லும்போது அழகான பெண்களை பார்த்தால் அவன் மனதில் காம எண்ணங்கள் எழுந்தன. தனியாக அமைதியாக உட்காரும்போது அவனுக்கே தன்னிடம் கோபம் வந்தது. கடுமையான பச்சாத்தாபம் தோன்றியது. அப்போது அவன் யோசிப்பான், நான் ஏன் துறவியானேன்? மனதை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் இந்த துறவி வாழ்க்கைக்கு என்ன பயன்? இதைவிட நல்லது, ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்து கொண்டு பணம் சம்பாதித்து குடும்பத்தை கவனித்திருக்கலாம். ஒருவேளை எனக்கு குழந்தைகளும் இருந்திருக்கும். ஆனால் நான் எவ்வளவு முட்டாள்! என் எல்லா இன்பங்களையும் விட்டுவிட்டு இந்த காடுகளுக்கு நான் ஏன் வந்தேன்? ஏன் துறவியானேன் என்று. இப்படிப்பட்ட சிந்தனைகள் அவனுடைய மனதில் தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டே இருந்தன. இந்த சிந்தனைகளின் காரணமாக அவனுக்குள் நெகட்டிவிட்டி நிறைந்து சிறிய விஷயங்களுக்கு கூட அவன் கோபப்படத் தொடங்கினான். அவன் தன்னை தானே பழித்து கொண்டிருந்தான். ஏதேனும் வெற்றி பெற்ற துறவியை பார்த்தால் அவன் மனதில் பொறாமை எழும். அவர்களை தாழ்த்தி பேச அனைத்து வழிகளையும் அவன் தேடினான். இப்படிப்பட்ட பலவிதமான சிந்தனைகள் அவனை கடுமையாக வாட்டத் தொடங்கின. அவன் மேலும் மேலும் கவலைக்குள் மூழ்கினான். மெதுவாக மெதுவாக உணவையும் முழுமையாக தவிர்க்கத் தொடங்கினான். ஒரு நாள் இரவு ஆசிரமத்தின் வெளியே அமர்ந்து அவன் அழுது கொண்டிருந்தான். அழுகையின் உச்சத்தில் அவன் வாழ்க்கையை முடிக்க முடிவு செய்தான். அந்த எண்ணத்துடன் அவன் ஆசிரமத்திலிருந்து வெளியேறி ஒரு மலையின் உச்சியை நோக்கி நடந்தான். அழுதபடியே அவன் மனதில் சொன்னான், எனக்கு பழைய வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அது எனக்கு சாத்தியமில்லை. காரணம், அனைவரின் முன்னிலையிலேயே நான் துறவியாகிவிட்டேன். ஒருமுறை துறவியானால் ஒருவரின் வீடும் குடும்பமும் அனைத்தையும் இழக்க நேரிடும். இவ்வாறு எண்ணிக்கொண்டே அவன் மலையின் உச்சியை நோக்கி பார்த்தான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் கட்டுப்பாடின்றி வழிந்தது. அதற்கிடையிலும் அவன் மனதில் பலவிதமான சிந்தனைகள் அலைமோதின. என் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுத்திருந்தால் இன்று இந்த நிலை எனக்கு வந்திருக்காது என்று அவன் தொடர்ந்து புலம்பினான். அழுதபடியே
அவன் முன்னால் காலடி எடுத்து வைக்க தயாரானான். அப்போதுதான் ஒரு குரல் கேட்டது. யாரோ அவனை திடீரென உயர்ந்த குரலில் அழைத்தனர். துறவி, நில்! நீ எதை விட்டுச் செல்ல முயல்கிறாயோ அங்கேயிலிருந்துதான் நீ மீண்டும் தொடங்க வேண்டி வரும். ஆகையால் இன்னொரு முறை சிந்தித்துப் பார் என்று. இந்த குரலை கேட்டதும் துறவி நின்றான். அவன் சுற்றிலும் திரும்பி பார்த்தான். ஆனால் யாரையும் காணவில்லை. அப்போது அவன் உரத்த குரலில் கேட்டான், நீ யார்? அப்பொழுது அவன் பார்வை ஒரு வயதான புத்த துறவியின் மீது விழுந்தது. அவரை கண்டதும் துறவிக்கு மேலும் கோபம் வந்தது. அவன் கேட்டான், நீங்கள் யார்? என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? அப்போது அந்த வயதான புத்த துறவி அமைதியாக அவனிடம் சொன்னார், துறவி, நான் இதைவிட அதிகம் எதையும் சொல்லவில்லை. நீ எங்கே நிறுத்த நினைக்கிறாயோ அங்கேயிலிருந்தே நீ மீண்டும் தொடங்க வேண்டி வரும். ஆகையால் இந்த முடிவை எடுப்பதற்கு முன் இன்னொரு முறை சிந்தித்துப் பார். ஒருவேளை நீ மீண்டும் ஒரு தவறான முடிவை நோக்கி செல்கிறாயோ? இதைக் கேட்டதும் துறவி கோபத்துடன் அந்த புத்த துறவியிடம் சொன்னான், நான் மீண்டும் மீண்டும் இதே தவறுகளை செய்வேன் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? தெரியாமல் தவறுகள் செய்திருக்கிறேன் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதற்கான அர்த்தம் நான் இந்த தவறுகளை மீண்டும் செய்வேன் என்பதல்ல. என் தவறுகளிலிருந்து நான் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்போது அந்த தவறுகளை திருத்தவோ மாற்றவோ என்னால் முடியாது. அதனால்தான் நான் மிகவும் சிந்தித்துப் பார்த்து இந்த முடிவை எடுத்தேன். துறவியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த வயதான புத்த துறவி உரக்க சிரிக்கத் தொடங்கினார். பின்னர் அந்த துறவியிடம் சொன்னார், துறவி, கடந்த கால தவறுகளை யாராலும் திருத்த முடியாது. காரணம், கடந்து போன காலம் ஒருபோதும் திரும்பி வராது. கடந்த காலத்தை மாற்ற முடியும் என்று சொல்வோர் முட்டாள்கள். இந்த உலகத்தில் அவர்களை விட பெரிய அறியாமையாளர் வேறு யாரும் இல்லை. காரணம், நேரத்தை திரும்பப் போட முடியாவிட்டால் கடந்த கால தவறுகளை எவ்வாறு திருத்த முடியும்? ஆனால் புத்திசாலிகளும் ஞானிகளுமானவர்கள் வாழ்க்கையில் தவறுகள் செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை நன்றாக அறிவார்கள். தவறுகளின் மூலமே நாம் கற்றுக்கொள்கிறோம், விஷயங்களை புரிந்து கொள்கிறோம், நமது எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றுகிறோம். தொடர்ந்து அந்த வயதான புத்த துறவியிடம் சொன்னார், துறவி, உன் குறைகளை நீ அறியாமல் நீ உன்னை எவ்வாறு மேம்படுத்த முடியும்? நமது குறைகள் நமது தவறுகளின் மூலமே அல்லவா நமக்கு புரிகின்றன. அந்த வயதான துறவி தொடர்ந்தார், ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளை மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் வளர்க்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படக்கூடாது என்று விரும்புகிறார்கள். தங்கள் குழந்தை ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து விடுகிறார்கள். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். இங்கேதான் நாம் நமது தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஒரு போராளியாக மாறுகிறோம். வாழ்க்கையில் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன் என்று நினைப்பவர் இந்த வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் கலந்து கொள்ள விரும்பவில்லை என்பதையே அது குறிக்கிறது. இந்த போரில் கலந்து கொள்ளாத ஒருவருக்கு வாழ்க்கையில் ஒருபோதும் புதிதாக எதையும் அடையவோ கற்றுக்கொள்ளவோ முடியாது. அவன் கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே செய்வான். ஆனால் இந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளும் ஒருவருக்கு நன்றாகத் தெரியும், பலமுறை விழ வேண்டி வரும் என்றும் பலமுறை தன்னை தானே கட்டுப்படுத்த வேண்டி வரும் என்றும். ஆனால் அவன் எங்கும் நின்றுவிடக்கூடாது. அவன் முன்னே செல்ல வேண்டும். காரணம், வாழ்க்கை என்பது முன்னே செல்வதற்கான பெயர்தான். இதைக் கேட்டதும் துறவி மேலும் கோபமடைந்தான். அவன் புத்த துறவியிடம் சொன்னான், நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? நீங்கள் சொல்ல வருவது நான் உங்கள் நேரத்தை வீணாக்குகிறேன் என்பதுதானே? சொல்ல வேண்டியது என்னவோ அதை விரைவாகச் சொல்லுங்கள், இல்லையெனில் நல்லதாக இருக்காது என்றான். அப்போது அந்த வயதான புத்த துறவி ஒரு புன்னகையுடன் மீண்டும் துறவியிடம் சொன்னார், துறவி, இன்று நான் உனக்கு வாழ்க்கையின் 5 வழிகளைச் சொல்லப் போகிறேன். அவற்றை பின்பற்றினால் உன் கடந்த கால தவறுகளை நீ சக்தியாக மாற்றிக்கொள்ள முடியும். தொடர்ந்து அந்த புத்த துறவியிடம் கேட்டார், துறவி, அந்த 5 வழிகள் என்னென்ன என்பதை நீ அறிய விரும்புகிறாயா? அறிய வேண்டுமென்றால் அதற்காக நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும். அப்போது துறவி கேட்டான், என்ன வாக்கு? அந்த வயதான புத்த துறவி மிகுந்த அன்புடன் துறவியிடம் சொன்னார், இது ஒன்றே. நீ உன் மனதிலிருந்து தற்கொலை எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே நான் உனக்கு இந்த 5 விஷயங்களை சொல்லுவேன். இல்லையெனில்
நீ உன் முடிவில் உறுதியாக இருக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், நீ முன்பு மீண்டும் மீண்டும் செய்த அதே தவறுகளையே ஒருவேளை இப்போதும் செய்து கொண்டிருக்கலாம். இவ்வளவு சொல்லி அந்த வயதான புத்த துறவி மௌனமானார். துறவி சிறிது நேரம் சிந்தனையில் மூழ்கிப் போனான். என்ன செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு புரியவில்லை. அவன் தற்கொலை செய்து கொண்டால் அந்த 5 விஷயங்களை அவனால் அறிய முடியாது. அந்த 5 விஷயங்களை அறிய வேண்டுமென்றால் தற்கொலை எண்ணத்தை மனதிலிருந்து நீக்க வேண்டும். துறவி ஒரு குழப்ப நிலையில் இருந்தான். ஆனால் நீண்ட நேரம் யோசித்த பிறகு அவன் அந்த வயதான புத்த துறவியின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். அவன் புத்த துறவியிடம் வந்து சொன்னான், சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அப்போது அந்த வயதான புத்த துறவி துறவியிடம் முதல் விஷயத்தைச் சொன்னார். துறவி, முதலில் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள். கடந்த காலத்தில் உனக்கு நடந்த தவறுகள் யாருடைய காரணத்தால் நிகழ்ந்தன? அதன் பின்னால் இருந்த உண்மையான காரணம் என்ன? முதலில் அந்த காரணங்களை நீ அடையாளம் காண வேண்டும். அந்த காரணங்கள் சில நேரங்களில் உதவியற்ற நிலையாக இருக்கலாம், ஒரு மனிதராக இருக்கலாம், அல்லது நீ உன் சுயநலத்திற்காகவே அந்த தவறுகளை செய்திருக்கலாம். அந்த காரணங்கள் என்ன என்பதை நீ கண்டுபிடிக்க வேண்டும். யாராவது உன்னை ஏமாற்றியிருந்தால் அது ஏன் நடந்தது? இதை பற்றி நீ எப்போதாவது சிந்தித்திருக்கிறாயா? ஒருவேளை நீ அவர்களை அளவுக்கு மீறி நம்பியிருக்கலாம். ஒருமுறை அந்த காரணத்தை நீ புரிந்து கொண்டு உணர்ந்துவிட்டால் எங்கே நீ தவறினாய் என்பதை நீ அறிய முடியும். ஒருமுறை உன் தவறை நீ புரிந்து கொண்டால் அதை நீ திருத்தவும் முடியும். அப்படி செய்தால் எதிர்காலத்தில் அத்தகைய தவறுகள் மீண்டும் நடக்காமல் கவனம் செலுத்தவும் முடியும். தொடர்ந்து அந்த வயதான புத்த துறவியிடம் சொன்னார், தவறுகள் நம்மை துக்கப்படுத்துவதில்லை. மாறாக அதே தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்வதால்தான் நாம் துக்கப்படுகிறோம். தவறுகளை திருத்த முடியாது என்றும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னே செல்லும் நம்பிக்கை இல்லை என்றும் தோன்றும் போதுதான் வேதனை வருகிறது. நமக்குள் நம்மை பற்றிய சந்தேகம் உருவாகும் போது துக்கம் நம்மை ஆட்கொள்கிறது. ஆனால் ஒரே ஒரு முறை தவறு செய்து அதிலிருந்து கற்றுக்கொண்டு அதை திருத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்தால் நம்முள் ஒரு நம்பிக்கை எழும். அப்பொழுது எந்த துக்கமும் நம்மை தொந்தரவு செய்யாது. அதனால் எந்த தவறுக்கும் பின்னால் இருக்கும் தொடர்ந்து அந்த வயதான புத்த துறவியிடம் சொன்னார், துறவி, இவ்வாறு நீ உன்னையே கேள்விகள் கேட்கத் தொடங்கினால் உன் வாழ்க்கையில் புதிய அனுபவங்கள் வந்து சேர்வதை நீ காண முடியும். இந்த அனுபவங்கள் உன்னை முன்னே செல்ல மிகவும் உதவும். உனக்கு தெரியுமல்லவா, ஒருவருக்கு வாழ்க்கையில் ஏமாற்றம் நேரும்போது மக்கள் பெரும்பாலும் இதை பற்றி யோசிப்பது இதில் என் தவறு என்ன இருந்தது என்பதையே. ஆனால் அவர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறார்கள். இன்று உனக்கு ஏமாற்றம் ஏற்பட்டிருந்தால் அது ஏன் நடந்தது என்பதை சிந்தி. காரணம், நீ ஒரு உணர்வு பூர்வமான மனிதன். நீ அதிகம் உணர்வு பூர்வமாக இருப்பதால் அதே உன் இயல்பே சில நேரங்களில் ஏமாற்றத்திற்கு காரணமாகி விடுகிறது. அதுவே உன் தவறு. உன் தவறை நீ உணர்ந்தபோது அது உன் குறைபாடே என்பதை நீ கற்றுக்கொண்டாய். ஒருமுறை நீ உன்னைத்தான் கவனிக்கத் தொடங்கினால் உன்னை பற்றிய பல ஆச்சரியமான விஷயங்களை நீ கண்டுபிடிக்க முடியும். அப்போது நீயே ஆச்சரியப்படுவாய். காரணம், உன்னை பற்றி மேலும் மேலும் அறியத் தொடங்குவாய். அதனால் சுய கவனிப்பு மிகவும் அவசியம். தொடர்ந்து அந்த வயதான புத்த துறவியிடம் 3வது விஷயத்தை பற்றி சொன்னார். 3வது முறையில் நாம் நம்மிடம் ஒரு உறுதி எடுத்துக் கொள்கிறோம். எதிர்காலத்தில் இந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டோம் என்று உறுதியான முடிவெடுக்கிறோம். புதிய சில தவறுகள் நம்மால் நிகழலாம். ஆனால் இந்த தவறை வாழ்க்கையில் ஒருபோதும் மீண்டும் செய்ய மாட்டோம் என்று உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும். தொடர்ந்து அந்த புத்த துறவியிடம் சொன்னார், துறவி, இந்த உலகில் 3 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். 1, பிறரின் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்வோர். 2, தங்களுடைய தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்வோர். 3, தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்போர். ஆனால் அதிலிருந்து ஒருபோதும் பாடம் கற்றுக்கொள்ளாதவர்கள். நீ பல நதிகளை பார்த்திருப்பாய் அல்லவா? நதிகள் பல இடங்களை கடந்து ஓடி முன்னே செல்லும் போதுதான் அவற்றுக்கு அர்த்தம் இருக்கும். அதே நதி ஒரே இடத்தில் தேங்கி நின்றால் அதனை நதி என்று அழைக்க முடியுமா? அதுபோல ஒரு மனிதனின் வாழ்க்கையும் புதிய அனுபவங்களை பெறவும் புதிய தவறுகளை செய்யவும் தான். அதனால் ஒருமுறை நீ செய்த தவறை பற்றி ஒரு முடிவு எடு.
அந்த தவறு வாழ்க்கையில் ஒருபோதும் மீண்டும் நிகழக்கூடாது என்று தீர்மானிக்க வேண்டும். ஆம், உன்னால் புதிய தவறுகள் நிகழலாம். ஆனால் நீ மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டே இருந்தால் நீ ஒரு மூடன்தான். அப்படியானால் உன்னுக்கும் ஒரு விலங்குக்கும் எந்த வேறுபாடும் இருக்காது. தொடர்ந்து அந்த புத்த துறவியிடம் 4வது விஷயத்தைச் சொன்னார். துறவி, பல நேரங்களில் ஒரு தவறு நிகழுவதற்கு முன்பே அதை பற்றி நமக்கு ஒரு உணர்வு வரும். ஒரு தவறு நிகழப்போகிறது என்ற ஒரு உள் அழைப்பு நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு தவறு நிகழுவதற்கு முன்பே அதை நீ உணர முடிந்தால் நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. காரணம், அந்த தவறு நிகழாமல் நீ தடுக்க முடியும். நீ எப்போதாவது இப்படியான அறிகுறிகளை அனுபவித்திருக்கலாம். காரணம், இந்த பிரபஞ்சம் நமக்கு அடிக்கடி அறிகுறிகளை கொடுக்கிறது. ஆனால் நம்மில் பெரும்பாலானவர்கள் அவற்றை புறக்கணித்து விடுகிறோம். அதன் விளைவுகளை நாம் எதிர்காலத்தில் அனுபவிக்க வேண்டி வருகிறது. ஆனால் உன் கடந்த கால தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளத் தொடங்கு. உன் அனுபவம் அதிகரிக்கும். வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் உனக்குள் உருவாகும். நமது புரிதல் அதிகரிக்கும் போது தவறுகள் நிகழாமல் தடுக்கவும் முடியும். அதனால் உன் புத்தியை பயன்படுத்தி சிந்தி. நீ செய்யப்போகும் ஒரு செயல் என்ன விளைவை கொடுக்கலாம்? அந்த செயல் ஒரு தவறாக மாறுமா? இவ்விதமாக தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைகிறான். இதன் மூலமாகத்தான் உன் வளர்ச்சி நிகழ்கிறது. நாம் எல்லோரும் இந்த பாதையில் நடக்க வேண்டியவர்கள்தான். இல்லையெனில் நமது வாழ்க்கை அங்கேயே நின்றுவிடும். நாம் ஒருபோதும் முன்னே செல்ல முடியாது. உன் வாழ்க்கையில் முன்னே செல்லவும் ஏதாவது ஒரு இலக்கை அடையவும் நீ விரும்பினால் இந்த செயல்முறையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அந்த வயதான புத்த துறவி அந்த துறவியிடம் கடைசி விஷயத்தையும் சொன்னார். கடைசியும் மிக முக்கியமான பாடமும் இதுதான். உன் அனுபவங்களின் மூலம் நீ ஒரு நல்ல மனிதனாக மாறினால் பிறருக்கு வழிகாட்டியாகவும் நீ மாற முடியும். அவர்களின் பாதையில் ஒரு விளக்காக ஒளி வீசவும் அவர்களை முன்னே நடத்தவும் உன்னால் முடியும். காரணம், நாம் எப்படி சிந்திக்கிறோமோ அதுபோலவே நாம் மாறுகிறோம். நீ உன்னைத்தான் மேம்படுத்த முயற்சி செய்யும்போது மெதுவாக நீ சிறந்த மனிதனாக மாறுவாய். இந்த இயற்கையும் உனக்கு ஆதரவாக இருக்கும், உனக்கு உதவும். பிரபஞ்சம் உனக்கு வழிகாட்டும். அப்போது நீ மனிதகுலத்தின் நலனுக்கான செயல்களில் ஈடுபடுவாய். சாஸ்திரங்களில் மிகச்சிறந்த கர்மமாக கருதப்படுவது அதுவே. இதைவிட உயர்ந்த செயல் வேறு எதுவும் இல்லை. எல்லா உயிரினங்களின் மற்றும் மனிதகுலத்தின் நலனை பற்றி சிந்திப்பவர்கள் பரமாத்மாவுக்கு பிரியமானவர்களாகிறார்கள். அத்தகையவர்களின் மனதில் அன்பு, கருணை, தயை போன்ற பல உயர்ந்த உணர்வுகள் எழுகின்றன. பரமாத்மா என்பது கருணையும் அன்பும் என்பதற்கான மற்றொரு பெயர். இவ்வளவு சொல்லி அந்த வயதான புத்த துறவி மௌனமானார். அந்த துறவிக்கும் தன் தவறு முழுமையாக புரிந்தது. அவன் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் நிரம்பியது. அவன் அந்த புத்த துறவியின் பாதங்களில் விழுந்து சொன்னான், குருவே, இவ்வளவு தூய்மையானதும் வாழ்க்கைக்கு அர்த்தம் தருவதுமான இந்த ஞானம் கிடைத்ததில் நான் பாக்கியசாலியாக இருக்கிறேன். நீங்கள் சொன்ன அனைத்தையும் நான் என் வாழ்க்கையில் நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவேன். என் வாழ்க்கையையும் நான் சிறப்பாக மாற்றிக் காட்டுவேன். இவ்வளவு சொல்லி அவன் அந்த புத்த துறவியை வணங்கி மீண்டும் தன் ஆசிரமத்துக்கு திரும்பினான். கதை முடிந்தது. நமோ புத்தாய. பார்வையாளர்களே, வெற்றியை பற்றிய அடுத்த சுவாரஸ்யமான கதைக்குள் நுழைவோம். பண்டைய காலத்தில் ஒரு கிராமத்தில் 24 வயதுடைய ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். ஒரு பணக்காரரின் கீழ் வேலை செய்துதான் அவன் வாழ்க்கையை நடத்தி வந்தான். நோயால் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்த அவன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. தினக்கூலிக்கு வேலை செய்து அவன் பணம் சம்பாதித்தான். ஆனால் அன்றாட உணவும் தங்கும் இடமும் கூட அதனால் போதவில்லை. அவன் வாழ்க்கை இப்படியே முன்னே சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் அவன் பார்த்தான். ஒரு வயதான ஃபக்கீர் தன் முதுகில் 3 சாக்குகளை சுமந்து ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்துக்குச் சென்று கொண்டிருந்தார். அவருக்கு நல்ல வயது இருந்தது. நீண்ட தூரம் பயணம் செய்ததால் மிகவும் சோர்வடைந்திருந்தார். சிறிது தூரம் நடந்த பிறகு அவர் களைப்பால் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தார். அப்போது அவருடைய பார்வை ஒரு இளைஞன் மீது விழுந்தது. அந்த இளைஞனும் அதே வழியாகச் சென்று கொண்டிருந்தான். ஃபக்கீருக்குச் செல்ல வேண்டிய திசையிலேயே அவனுக்கும் செல்ல வேண்டியிருந்தது.
இளைஞன் அந்த வயதான ஃபக்கீரின் அருகில் நடந்து சென்றான். இதை பார்த்த ஃபக்கீர் அந்த இளைஞனிடம் கேட்டார், மகனே, எனக்கு ஒரு சிறிய உதவி செய்ய முடியுமா? இந்த சாக்குகள் மிகவும் கனமாக உள்ளன. நான் வயதானவன். இதை நீண்ட நேரம் சுமக்க என்னால் முடியவில்லை. மிகவும் சோர்ந்து போயிருக்கிறேன். நீ எனக்கு உதவ முடியுமா? இதற்கு பதிலாக நான் உனக்கு 3 தங்க நாணயங்களை தருவேன். இளைஞன் ஃபக்கீரின் வார்த்தைகளை கவனமாக கேட்டான். பின்னர் ஃபக்கீரிடம் சொன்னான், பரவாயில்லை பாபா, நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன். நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று. இப்படிச் சொல்லிக்கொண்டே அந்த இளைஞன் ஃபக்கீரின் ஒரு சாக்கை எடுத்து தோளில் வைத்தான். அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, அந்த சாக்கு உண்மையிலேயே மிகவும் கனமானது என்பதை. அந்த இளைஞனும் ஃபக்கீரும் வழியிலே முன்னே நடந்தார்கள். சிறிது தூரம் கடந்ததும் கிராமம் முடிந்தது. ஒரு வெறிச்சோடிய பாதை முன்னே நீண்டது. இருவரும் பயணத்தை தொடர்ந்தார்கள். இளைஞன் ஃபக்கீரிடம் கேட்டான், பாபா, இந்த சாக்கில் என்ன இருக்கிறது, இவ்வளவு கனமாக? அதற்கு ஃபக்கீர் பதிலளித்தார், எதுவும் இல்லை மகனே, இதில் சில செம்பு நாணயங்கள் உள்ளன. அதனால்தான் இந்த சாக்கு இவ்வளவு கனமாக உள்ளது. ஃபக்கீரின் இந்த வார்த்தைகளை கேட்ட இளைஞன் மனதில் நினைத்தான், இந்த பாபா நிச்சயமாக ஒரு வியாபாரியாக இருக்க வேண்டும். அதனால்தான் இவ்வளவு அதிகமான செம்பு நாணயங்களுடன் பயணம் செய்கிறார் என்று. பின்னர் அவன் மனதில் இன்னொரு சிந்தனை வந்தது. எனக்கு என்ன, எனக்கு இந்த சாக்கை மற்ற கிராமத்தில் சேர்த்துவிட்டால் போதும் என்ற எண்ணம் அவன் மனதில் வந்தவுடனே செம்பு நாணயங்களை பற்றிய சிந்தனையை அவன் விட்டுவிட்டு தன் பாதையை முன்னே தொடர்ந்தான். நடந்து நடந்து சிறிது நேரம் கழித்து அவர்கள் ஒரு நதிக்கரையை அடைந்தார்கள். அந்த இளைஞன் நல்ல உடல் நலமும் சுறுசுறுப்பும் கொண்டவன். அதனால் அதிகம் யோசிக்காமல் அவன் நதிக்குள் இறங்கினான். ஆனால் ஃபக்கீர் அப்போதும் கரையிலேயே நின்றார். அப்போது இளைஞன் ஃபக்கீரிடம் சொன்னான், என்ன ஆயிற்று பாபா? வாருங்கள், நாம் இந்த நதியை கடக்க வேண்டும். அப்போதுதான் அந்த கிராமத்தை அடைய முடியும். அதற்கு ஃபக்கீர் இளைஞனிடம் சொன்னார், மகனே, இந்த நதியை கடக்க வேண்டும் என்பது எனக்கும் தெரியும். ஆனால் நான் வயதானவன் என்பதை நீ அறிவாய். இந்த 2 மூட்டைகளுடன் என்னால் நதியை கடக்க முடியாது. என் கால் வழுக்கினால் என்ன ஆகும்? நீ என் இன்னொரு மூட்டையையும் எடுத்துக்கொள்ள முடியுமா? அதற்கு பதிலாக நான் உனக்கு இன்னும் 3 தங்க நாணயங்கள் தருவேன். இதை கேட்ட இளைஞன் புன்னகையுடன் ஃபக்கீரிடம் சொன்னான், பாபா, நீங்கள் என்னை சங்கடப்படுத்துகிறீர்கள். நீங்கள் எனக்கு பணம் கொடுக்காவிட்டாலும் இந்த வேலை நான் நிச்சயமாக செய்வேன். உங்களை அந்த கிராமத்தில் சேர்த்து விடுவேன். இதைக் கேட்ட ஃபக்கீர் புன்னகையுடன் இளைஞனிடம் சொன்னார், மகனே, நீ மிகவும் நல்ல மனிதன் என்று தோன்றுகிறது. இவ்வளவு சொல்லி அவர் 2வது மூட்டையையும் இளைஞனிடம் கொடுத்தார். இளைஞன் அந்த 2வது மூட்டையையும் தோளில் வைத்தபோது அதுவும் மிகவும் கனமாக இருப்பதை உணர்ந்தான். ஆனால் அவன் எதையும் சொல்லவில்லை. எப்படியோ இருவரும் நதியை கடந்து சென்றார்கள். நதியை கடந்த பிறகு பேசிக் கொண்டிருக்கும் போது இளைஞன் ஃபக்கீரிடம் கேட்டான், பாபா, இந்த 2வது மூட்டையில் என்ன இருக்கிறது? இதுவும் மிகவும் கனமாக இருக்கிறதே. அப்போது ஃபக்கீர் இளைஞனுக்கு பதிலளித்தார், மகனே, இதில் வெள்ளி நாணயங்கள் உள்ளன. அதனால்தான் இந்த மூட்டைக்கும் இவ்வளவு கனமாக இருக்கிறது. ஃபக்கீரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் இளைஞனின் மனம் வேகமாக செயல்படத் தொடங்கியது. ஒரு மூட்டையில் செம்பு நாணயங்கள், இன்னொன்றில் வெள்ளி நாணயங்கள். இந்த ஃபக்கீர் பாபா தூரத்திலிருந்து வருகிறார் போலிருக்கிறது. அவர் தன் அனைத்து சொத்துக்களையும் விற்று இந்த நாணயங்களை சேகரித்திருக்க வேண்டும். அதனால்தான் இவ்வளவு பணத்துடன் பயணம் செய்கிறார் என்று அவன் எண்ணினான். ஆனாலும் இளைஞன் ஃபக்கீரிடம் எதுவும் சொல்லாமல் இருவரும் அமைதியாக முன்னே நடந்தார்கள். சிறிது தூரம் மேலும் நடந்தபோது மீண்டும் ஒரு வெறிச்சோடிய பாதை அவர்களுக்கு முன்னால் தோன்றியது. அந்த வெறிச்சோடிய பாதையை கண்டதும் இளைஞனின் மனதில் பலவிதமான சிந்தனைகள் எழத் தொடங்கின. அவன் யோசித்தான், இது ஒரு வெறிச்சோடிய இடம்தானே. இந்த நாணயங்களுடன் நான் இங்கே இருந்து ஓடிவிட்டால் இந்த ஃபக்கீரால் எதுவும் செய்ய முடியாது. இங்கே அவருக்கு உதவ யாரும் இல்லை. மேலும் இவ்வளவு நாணயங்கள் இருக்கின்றன. இதை வைத்து நான் ஒரு நல்ல கடை வாங்கலாம். என் புதிய வியாபாரத்தை தொடங்கலாம். இந்த வயதான ஃபக்கீருக்கு இனி இந்த பணம் எதற்கு? இதைவிட நல்லது இதை நான் எடுத்துக்கொள்வதே அல்லவா? இவ்வாறு யோசித்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று அவனுக்கே அவன் மீது ஆச்சரியம் ஏற்பட்டது. ஐயோ, நான் என்ன யோசிக்கிறேன்? இந்த ஃபக்கீர் பாபா எங்கிருந்து வருகிறார் என்று யாருக்குத் தெரியும்? இவ்வளவு பெரிய செல்வத்தை அவர் என்ன விற்று பெற்றார்? இந்த உதவியற்ற நிலை. இல்லை, நான் இப்படி செய்யக்கூடாது. இதை நான் செய்ய முடியாது.
சிறிது நேரம் அவன் தன் மனதை கட்டுப்படுத்தினான். ஆனால் கொஞ்ச நேரத்திற்குப் பிறகு அவன் மனதில் எழுந்த சிந்தனைகள் அவனை ஆட்கொண்டன. அந்த இளைஞன் 2 மூட்டைகளுடன் ஃபக்கீரின் பின்னால் நடந்தான். மேலும் சிறிது தூரம் நடந்தபோது அவர்கள் ஒரு மலை அடிவாரத்தை அடைந்தார்கள். அப்பொழுது ஃபக்கீர் பாபா இளைஞனிடம் சொன்னார், மகனே, இந்த மலையை என்னால் ஏற முடியாது. எனக்கு வயதாகிவிட்டது. முழங்கால் வலியும் இருக்கிறது. என் 3வது மூட்டையையும் நீ எடுத்துக்கொண்டால் நான் உனக்கு மேலும் 3 தங்க நாணயங்கள் தருவேன். ஆனால் இதை கீழே போட்டுவிடக்கூடாது. மூட்டை அவிழ்ந்து போகக்கூடாது. அப்போது இளைஞன் ஃபக்கீரிடம் கேட்டான், பாபா, இதில் என்ன இருக்கிறது? இதில் என்ன விசேஷம்? அதற்கு ஃபக்கீர் இளைஞனிடம் சொன்னார், மகனே, இதில் தங்க நாணயங்கள் இருக்கின்றன. இதைக் கேட்டதும் இளைஞன் மனதில் அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவன் மௌனமாக அந்த மூட்டையையும் ஃபக்கீரிடமிருந்து பெற்றுக்கொண்டான். சில நிமிடங்களில் அவர்கள் இருவரும் மீண்டும் பயணத்தை தொடங்கினார்கள். ஃபக்கீர் எந்த சுமையும் இல்லாமல் எளிதாக மலை ஏறினார். ஆனால் பின்னால் வந்த இளைஞன் கனமான சுமையால் மெதுவாகவே நடக்க முடிந்தது. ஆனால் தங்கத்தை பற்றி கேட்ட அந்த நிமிடத்திலிருந்து அவன் மனம் துள்ளிக்கொண்டே இருந்தது. அவன் மனதில் யோசித்தான், இந்த செல்வம் முழுவதும் எனக்கு கிடைத்தால் என் வாழ்க்கை முழுவதும் சுகமாக கழிக்கலாம். எப்படியும் இந்த பாபாவுக்கு வயதாகிவிட்டதே. அவருக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை. அவருடைய வாழ்க்கையும் முடிவுக்கு வரப்போகிறதே. நான் ஒரு காரியம் செய்கிறேன். இந்த பணத்தை முழுவதும் எடுத்துக்கொண்டு இங்கே இருந்து ஓடிவிடுகிறேன். இளைஞனின் மனதில் எண்ணற்ற சிந்தனைகள் எழுந்தன. அவனுடைய மனம் இப்போது புத்தியை முழுமையாக ஆட்கொண்டிருந்தது. அவன் செய்யப்போகும் செயல்களை நியாயப்படுத்த மனம் எதையும் சொல்லத் தொடங்கியது. அப்போதுதான் அவன் மனதில் இன்னொரு சிந்தனையும் வந்தது. இந்த ஃபக்கீர் பாபா ஒரு திருடன்தான் இருக்க வேண்டும். இல்லையெனில் இவ்வளவு தங்க நாணயங்கள் அவருக்கு எங்கிருந்து கிடைக்கும்? அவர் ஒரு வியாபாரியாக இருந்தால் இப்படி நடந்து பயணம் செய்திருப்பாரா? இவ்வளவு பணம் இருந்தால் ஏதாவது ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்திருக்க முடியாதா? அவர் ஒரு திருடன்தான். ஒரு திருடனிடமிருந்து திருடுவதில் என்ன தவறு? இவ்வாறு எண்ணிக்கொண்டே இளைஞன் ஃபக்கீரை விட வேகமாக முன்னே சென்றான். சில நிமிடங்களிலேயே அவன் ஃபக்கீரை முந்திவிட்டான். அவன் மனதில் நினைத்தான், இந்த மலை இறங்கத் தொடங்கியதும் இந்த 3 மூட்டைகளுடன் நான் ஓடிவிடுவேன். இந்த பணம் முழுவதும் எனதே ஆகிவிடும். என் வறுமை என்றென்றும் முடிவுக்கு வரும். எனக்கு பிடித்ததையெல்லாம் செய்ய முடியும். என் கையில் அளவில்லா செல்வம் இருக்கும். சில நிமிடங்களில் அவர்கள் இருவரும் மலையின் உச்சியை அடைந்தார்கள். இனி இறங்கும் பாதை தொடங்க இருந்தது. அப்போது இளைஞன் ஃபக்கீரின் கவனத்திற்கு தெரியாமல் அந்த 3 மூட்டைகளுடன் ஓடி முன்னே சென்றான். இப்போது அவன் உடம்பு முழுவதும் எடையில்லாதது போல அவனுக்குத் தோன்றியது. அந்த 3 மூட்டைகளின் பாரமே அவனுக்குத் தெரியவில்லை. மிக நீண்ட தூரம் ஓடி எப்படியோ அவன் தன் வீட்டை அடைந்தான். அவனுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. விரைவாக இந்த மூட்டைகளிலிருந்து பணத்தை எடுத்து பார்ப்போம் என்று நினைத்துக்கொண்டு அவன் அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக திறந்தான். முதல் மூட்டையில் அவன் கண்டது துருப்பிடித்த இரும்பு நாணயங்கள். இதைக் கண்டதும் அவனால் நம்ப முடியவில்லை. அவன் உடனே 2வது மூட்டையையும் திறந்தான். அதிலும் துருப்பிடித்த இரும்பு நாணயங்கள்தான் இருந்தன. இதையெல்லாம் பார்த்து இளைஞன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். இது என்ன நடக்கிறது? அந்த ஃபக்கீர் என்னிடம் வேறு மாதிரி சொன்னாரே. பின்னர் தங்க நாணயங்கள் இருக்கின்றன என்று அவன் நம்பிய 3வது மூட்டையையும் திறந்தான். அதிலும் துருப்பிடித்த இரும்பு நாணயங்கள்தான் இருந்தன. இதை பார்த்ததும் இளைஞனுக்கு கடும் கோபம் வந்தது. அவன் யோசித்தான், அந்த ஃபக்கீர் என்னிடம் ஏன் பொய் சொன்னார்? ஒரு மூட்டையில் செம்பு நாணயங்கள், இன்னொன்றில் வெள்ளி நாணயங்கள், 3வது மூட்டையில் தங்க நாணயங்கள் என்று என்னிடம் ஏன் சொன்னார்? இவ்வாறு யோசித்துக் கொண்டிருந்த போதே அவன் கண்கள் அந்த மூட்டையின் உள்ளே இருந்த ஒரு கடிதத்தின் மீது விழுந்தது. அவன் அந்த கடிதத்தை எடுத்து வாசித்தான். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: இந்த நாடகம் முழுவதும் ஒரு நேர்மையான மனிதனை கண்டுபிடிக்கவே திட்டமிட்டு செய்யப்பட்டது. நான் இந்த நாட்டின் அரசன். எனக்கு பிள்ளைகள் இல்லை. அதனால்தான் நான் இந்த யுக்தியை பயன்படுத்தினேன். என் நாட்டில் எனக்கு பிறகு அரசனாக பொறுப்பை ஏற்கவும் தகுதியான, முழுமையாக நேர்மையான, எந்த பேராசையும் இல்லாத ஒருவரை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இது செய்யப்பட்டது. இதைக் கேட்டவுடன் அந்த இளைஞன் உறக்க ஆழத் தொடங்கினான். அவன் தன் மனத்தின் சிந்தனைகளை கட்டுப்படுத்தியிருந்தால் வாழ்க்கை வெற்றியாகி இருக்கும் என்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் அதைச் செய்ய
அவனால் முடியவில்லை. நண்பர்களே, மகாத்மா புத்தர் கூறுகிறார், மனமே அனைத்தும். நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதுபோலவே நீங்கள் மாறுகிறீர்கள். அதனால் உங்கள் மிகப்பெரிய எதிரியும் கூட உங்கள் கட்டுப்பாடற்ற சிந்தனைகள் உங்களுக்கு செய்யும் அளவுக்கு தீங்கு செய்ய முடியாது. மகாத்மா புத்தர் கூறுகிறார், உங்கள் உள்ளத்தை கவனமாக நோக்குங்கள். நம்முள் ஓடும் சிந்தனைகள் வார்த்தைகளாக மாறுகின்றன. அந்த வார்த்தைகள் கர்மங்களாக வெளிப்படுகின்றன. மீண்டும் மீண்டும் நடக்கும்போது அந்த கர்மம் பழக்கமாக மாறுகிறது. மெதுவாக அந்த பழக்கம் தன்மையாக மாறுகிறது. இந்த தன்மையே நமது விதியை நிர்ணயிக்கிறது. அதனால் நமது சிந்தனைகளைப் பற்றி எப்போதும் விழிப்புடன் இருப்பது மிக அவசியம். நாம் எப்போதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நமது மனத்தில் எந்த வகையான சிந்தனைகள் வருகின்றன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மகாத்மா புத்தர் தொடர்ந்து கூறுகிறார், பலவீனம் எப்போதும் சிறிய சிறிய சிந்தனைகளிலிருந்துதான் தொடங்குகிறது. அது ஒரு விதையை போன்றது. அந்த விதையை அழிக்கவில்லை என்றால் அந்த சிறிய சிந்தனை மிக விரைவாக ஒரு பெரிய மரமாக வளர்ந்துவிடும். அது நமது புத்தியின் சிந்திக்கும் மற்றும் புரிந்து கொள்ளும் திறனை முழுமையாக அழித்துவிடும். இந்த கதையில் நீங்கள் பார்த்தது போல அந்த இளைஞனின் மனம் எவ்வாறு அவனை ஆட்கொண்டது, அவனின் சரி தவறுகளை உணரும் திறன் முழுமையாக எவ்வாறு இழந்தது என்பதையும் பார்த்தோம். அதனால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதே அவனுக்கு புரியவில்லை. அவனின் பேராசை அவனுக்குள் அளவுக்கு அதிகமான ஆற்றலை நிரப்பியது. அதனால்தான் அவன் 3 மூட்டைகளையும் எடுத்துக்கொண்டு அதீத வேகத்தில் ஓடினான். எனவே உங்கள் மனத்தில் ஒரு தவறான சிந்தனை முதன்முறையாக தோன்றும் அதே கணத்தில் அதை நீக்கிவிட வேண்டும். இல்லையெனில் அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்து உங்களை தவறான பாதையில் தள்ளிவிடும். நீங்கள் விரும்பினாலும் கூட அதை தடுக்க முடியாமல் போகலாம். ஆனால் இப்போது உங்கள் மனத்தில் ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம், நாம் எவ்வாறு நமது மனத்தின் சிந்தனைகளை கட்டுப்படுத்துவது? நமது மனம் மிகுந்த அசைவுடையது. அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அது நம்மை ஆட்கொள்கிறது. நாம் விரும்பினாலும் கூட அதை கட்டுப்படுத்த முடியாமல் போகிறதே. இதற்கான பதிலாக மகாத்மா புத்தர் 2 விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதன் மூலம் உங்கள் மனம் அமைதியடையும். உங்கள் மனத்தில் குடியிருக்கும் எதிர்மறை ஆற்றலும் சிந்தனைகளும் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கும். நீங்கள் அமைதிக்கு திசை நோக்கி முன்னே செல்வீர்கள். இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே. இந்த நொடியிலே என்ன நடக்கிறது என்பதை, உங்கள் கண்களுக்கு முன்னால் உங்கள் உள்ளத்தில் என்னென்ன நடைபெறுகிறது என்பதை எதையும் செய்யாமல் வெறுமனே பார்த்து கொண்டிருங்கள். உங்கள் மனத்தில் எழும் நல்லதும் கெட்டதுமான சிந்தனைகள், உங்கள் உணர்வுகள், உங்கள் நினைவுகள் ஆகியவற்றை எந்த எதிர்வினையும் இல்லாமல் வெறுமனே கவனியுங்கள். இதன் மூலம் உங்கள் மனத்தில் உள்ள அனைத்து சிந்தனைகளும் மெதுவாக மெதுவாக மறையும். உங்கள் மனம் வெறுமையாகும். நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து விடுபட முடியும். இந்த துன்பங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நீங்கள் விலகி நிற்கவும் முடியும். அதனால்தான் மகாத்மா புத்தர் கூறுகிறார், தன்னை தானே கவனிப்பவன்தான் மிகப்பெரிய தவசி. அதாவது தன் மனத்தில் ஓடும் சிந்தனைகளை எந்த எதிர்வினையும் இல்லாமல் வெறுமனே கவனித்து அவைகளுக்கு பதில் அளிக்காமல் இருப்பவனே உண்மையில் மனதை கட்டுப்படுத்தக்கூடியவன். அத்தகையவனே மகிழ்ச்சியானவும் செழிப்பானவுமான வாழ்க்கையை நடத்த முடியும். எனவே உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதும் செழிப்பானதுமாக மாற்ற விரும்பினால் முதலில் நீங்கள் உங்கள் மனத்தை கட்டுப்படுத்த வேண்டும். உங்கள் மனத்தை வெறுமையாக்க வேண்டும். உங்கள் மனத்தில் ஓடும் சிந்தனைகளைப் பற்றி நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். பல நேரங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உங்கள் மனத்தில் ஒன்று இருக்கும், ஆனால் நீங்கள் சொல்வது வேறொன்றாக இருக்கும். காரணம், உங்கள் மனத்தில் இருப்பதே உங்கள் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. ஆனால் அந்த தவறு நிகழ்ந்துவிட்ட பிறகு நமது மூளை மேலும் தெளிவாக செயல்படத் தொடங்குகிறது. நமது சிந்திக்கும் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் மீண்டும் விழிக்கிறது. அத்தகைய நிலையில் நமக்கு தவறு செய்துவிட்டோம் என்பதை உணர முடிகிறது. அப்போது நமது மனம் துக்கத்தில் ஆழ்கிறது, வருத்தத்தால் நிரம்புகிறது. இந்த பாரத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் விடுபட மகாத்மா புத்தர் சரியான நோக்கத்தை வளர்க்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். இதற்காக நீங்கள் ஏதேனும் ஒரு செயலை செய்யப் போகும்போது முதலில் உங்களையே நீங்கள் கேட்க வேண்டும், நான் செய்யப்போகும் இந்த செயலின் பின்னால் இருக்கும் என் நோக்கம் என்ன? நான் பிறரை துக்கப்படுத்தப் போகிறேனா, அல்லது அவர்களை தாழ்த்தப் போகிறேனா,
அல்லது என்னையே நான் உயர்த்திக் கொள்ளப் போகிறேனா? இவ்வாறு உங்களையே கேள்விகள் கேளுங்கள். உங்களை நீங்களே விழிப்படையச் செய்யுங்கள். உங்கள் நோக்கங்களைப் பற்றி விழிப்புடன் இருக்கும்போது, உங்கள் சிந்தனைகளைப் பற்றி எச்சரிக்கையுடன் இருக்கும்போது, உங்கள் உள்ளத்தில் நேர்மறை ஆற்றல் ஓடத் தொடங்கும். அப்போது நீங்கள் நல்ல நோக்கங்களால் நிரம்புவீர்கள். உங்கள் மனத்தில் குடியிருக்கும் எதிர்மறை ஆற்றலும் எதிர்மறை நோக்கங்களும் நாளுக்கு நாள் குறையத் தொடங்கும். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இதை நீங்கள் தினமும் செய்ய வேண்டும். நீங்கள் எப்போதும் நல்லதை மட்டுமே சிந்திக்க வேண்டும். உங்கள் நோக்கங்கள் எப்போதும் நல்லதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் துக்கங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் விடுபட முடியும். இல்லையெனில் நீங்கள் இந்த துன்பங்களிலேயே தொடர்ந்து இருப்பீர்கள். அதிலிருந்து ஒருபோதும் வெளியே வர முடியாது. நண்பர்களே, இன்றைய இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்க வேண்டாம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. நமோ புத்தாய.